இந்த மாதிரியான சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி நிறைய உண்டு. இப்ப தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளேயே அரசியல்வாதிகள் போக மாட்டாங்க. பக்கத்துல போனாலும் அந்த கோபுரத்துல துணி வச்சு மூடிடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்ப பல பேர் வந்து சைடு வழியா போய் பக்க வழியாக நேர் வழியாக போகாமல் கேரளாந்தகன் வாயில் வழியாக போகாமல் பக்க வழியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்றது உண்டு. அதற்கு பிறகு எனக்கு தெரிந்த வரையில யாருமே அங்க போறது இல்ல. இது ஒரு 2, 3 பேர் போய் என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில வந்து இப்ப தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் போய் நான் வந்து பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிந்து சீமான் அவர்கள் அதெல்லாம் மட்டும் வந்து போனதா ஞாபகம். போனா சீமான் இருக்கலாம், அவர்கள் இருக்கலாம். மட்டும் அவர் போனதா ஞாபகம். போனது ஞாபகம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு இடமே கிடையாது. ஏன்னா இறைவனுடைய சன்னதி தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரை ராஜராஜ சோழன் வந்து நேரடியாக கட்டியது. அங்கே பல சித்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்றது தெரியல. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை ஆனால் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கிறது அப்படின்றது மட்டும் உண்மை. ஆனா நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இந்த கோயிலை பற்றி பலருக்கு தெரியவே தெரியாது. தஞ்சை பெரிய கோயில்ல இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, அந்த கோயில் வந்து ம். மிக பிரபலமாக அறியப்பட்ட ஒரு கோயில். நெறைய பேருக்கு அது தெரியும். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரக்கூடிய ஒரு கோயிலாக தஞ்சை பெரிய கோயில் இன்று வரை இருந்து வருகிறது. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்த பொறுத்தவரையிலயும் அந்த மாதிரியான ஒரு அ ம அ பிரபலமான கோயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.